சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உனக்கு என்ன பைத்தியம் முத்தி போச்சா? எதையாவது அறகுறையா கேட்டுட்டு எப்ப பாரு இந்த வீட்ல ஏதாவது ஒரு கலகத்தை உண்டு பண்றதையே வேலைய வச்சிட்டு இருக்க நீ? இல்ல அண்ணி. விஸ்வநாதா, அக்கா, உன் பொண்டாட்டிய அடக்கி வை, இல்ல என்கிட்ட அடிப்பட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டி வரும். இத பார், தேவையில்லாத பிரச்சனைகளை நீ உருவாக்கிக்கிட்டே இருந்த ரொம்ப நாளா வீட்ல சும்மா இருக்கிற துப்பாக்கிக்கு வேலை கொடுக்க வேண்டி வந்துரும். தியா, நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்றேன். நீ கௌரவமா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து வாழ வேண்டியவ. இந்த அன்னபூரணி ரேஷ்மா கூட எல்லாம் சேர்ந்துகிட்டு உன் இமேஜ நீயே டேமேஜ் பண்ணிக்காத. காயத்ரிய நீ எதிரியா நினைக்கிற அளவுக்கு அவ ஒண்ணு அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. அவ இந்த வீட்டுல வேலை செய்யற சாதாரண ஆளு. சாதாரண ஆளா இருந்தாலும் வேலை செய்யற ஆளுக்கான மரியாதைய நாம கொடுக்கணும். அப்பதான் நமக்கான மரியாதைய அவங்க கொடுப்பாங்க. இல்லனா முன்னால விட்டு பின்னால பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மரியாதைய நாம தான் முதல்ல காப்பாத்திக்கணும். உனக்கும் அவளுக்கும் நடந்த முதல் சந்திப்பையே நீ மனசுல வச்சுக்கிட்டு காயத்ரி மேல கோவப்படாத. வேண்டாம், விட்டுடு. அன்னபூரணியும் ரேஷ்மாவும் எதையாவது தூண்டி விட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் பொழுதுபோக்கே. அந்த பொழுதுபோக்குக்குள்ள நீயும் போயிடக்கூடாது. நீ இந்த ஆதிசங்கரியோட மருமக. ஆதிசங்கரிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அத நீயும் மெயின்டைன் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். தங்கச்சி, அண்ணே, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் உன்னை எப்போ புரிஞ்சுக்கிட்டேம்மா. உன்னெல்லாம் நான் எந்த லிஸ்ட்ல வைக்கிறதுன்னு தான் தெரியல. வீட்லயே சும்மா இருக்கிறது உனக்கு போர் அடிக்குதுன்னா சொல்லு. வேணும்னா நம்ம ஆபீஸ்ல உனக்குன்னு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்க சொல்றேன். ஐயோ, அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாதுன்னு. சும்மாவே வீட்டுல இருக்கிறதுனால தான் யார் குடிய கெடுக்கலாம், யார பிரச்சனையில மாட்டி விட்டு அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து ரசிக்கலாங்கிற எண்ணம் வருது. அண்ணே, ஆபீஸ்ல ஏதாவது வேலையை ரெடி பண்ற, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அன்னபூரணி, உன் பேச்ச கேட்டது எவ்வளவு பெரிய முட்டாள்தானோன்னு இப்ப எனக்கு புரிய வச்சுட்ட பாத்தியா? அக்கா, ஆதிசங்கரி என் மேலையும் என் டாக்டர் மேலையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்கான். தேவையில்லாத பொய்ய சொல்லி சின்ன பிள்ளைத்தனமா செய்யற வேலையில எங்களையும் சிக்க வைக்காத. தியா, நீ வா. கண்ணம்மா, என்ன இங்க இருந்து எல்லார் முன்னாடியும் நீயும் இந்த காயத்ரியும் என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல? நீங்க பண்ண தப்ப மறைச்சு ஆதிசங்கரி அன்னிக்கிட்ட என்ன மாட்டி விட்டு சந்தோஷப்படுறீங்களா? இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க. உன்னையும் இந்த காயத்ரியையும் சந்தோஷமா வாழவே விட மாட்டேன். இன்னைக்கு நான் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டுட்டேன். உங்களுக்கு பதிலடி கொடுக்காம விட மாட்டேன். அட அன்னபூரணி, இதே வேலையை செய்யறதுக்கு உனக்கு போர் அடிக்கலையா? போ, வேற வேலை இருந்தா போய் பாரு. ஏய் கிழவி, என்ன கிண்டலா பண்ற? ஓவரா பேசாத. அப்புறம் ஆதிசங்கரி அம்மாவை கூப்பிட வேண்டி வரும். பரவாயில்லையா?
ஆதிசங்கரி அம்மா